Hey guys, welcome back to our channel. ஆஃபீஸெல்லாம் நம்ம ட்ரிப் பண்ணுறது கிளம்பியாச்சு. இப்போது நான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். போகிற வழியில் அப்படியே ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு பெருங்குளத்தூர் போகணும். பெருங்குளத்தூர் தான் ஸ்பாட்டு. பசங்கள்லாம் அமைதியாக இருக்கவங்களாம் அங்கே வந்துடுவானுங்க. நாங்கள் ஒரு 6 பேர் போகிறோம், 3 பைக்கில். போகிற வழியில் உங்களுக்கு இந்த ஸ்பாட்டு எங்கே போகிறேன்றதை சொல்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப் பண்ணுறது கிளம்பியிருக்கோம். பார்ப்போம் போக போக எப்படி இருக்குது. ஸ்கை ஒரே க்ளவுடியாக தான் இருக்குது. மழை வருமா தெரியல. மழை வராமல் இருந்தால் சந்தோஷம். போகிற வரைக்குமாச்சும் மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே போய்ட்டு மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பட் ஆனால் இங்கேயே ஆரம்பிச்சதுனா தான் கடுப்பாயிடும். இங்கே தான் நிற்கிறேன் நான். பையன் நாளை காணுமே, ஃபோன் அடிக்கணும் அவனுக்கு. நம்ம ஆஃபீஸில் பைபாஸ் ஏரியாச்சு. ஆல்ரெடி நாங்கள் தான் லேட்டுன்னு நினைக்கிறோம். பசங்கள்லாம் பெருங்குளத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் லேட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வேலைக்காக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hourல போய் சேர முடியும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. 4:30 பிளான் பண்ணோம், டைமே ஆயிடுச்சு. நம்ம ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டோல் பூத் அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிறோம். ஐயோ, டோல் பூத்தில் இவ்வளோ இதுவா? பைக்கு கடை இருக்கா இல்லையாப்பா? ஒரு டோல் பூத்துன்னு நினைக்கிறேன். இது தெரியல, ஒரு தான் இருக்கும். பைக்கு போகிறதுக்கு செம்மையாக இடம் விட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ பெருசாக விட்டாங்களே. சில இடத்துல இதோட சின்னதாக இருக்கும். அது தங்க ஆனால் இந்த கேமரா ஆங்கிள் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. கரெக்டாக வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறேன்னா எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. கரெக்டாக தான் ஆங்கிள் போயிட்டுருக்கா இல்லை தப்பாக தான் இருக்கான்னு தெரியல. வீடியோ எடுத்தால் தான் தெரியும். இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும். அடுத்ததுலேருந்து நான் கரெக்டாக சரி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏரி மாதிரி இருக்குது. நிறைய வாட்டி இந்த மலையை பார்த்துருக்குறேன். பட் ஆனால் நானே இங்கேருந்து பார்க்குறேன். ஏதோ பார்க்காத மாதிரி. ரொம்ப நாள் கழித்து வரோம்ல, அழகாக இருக்குது. அம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பச்சை பசேர்னு இருக்குது. ஃபுல் மரத்தாலே உருவான மலை போலியே. எல்லாமே மரமாக தான் இருக்குது. கடைசி வரைக்கும் நான் எங்கே போகிறேன் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. கொடைக்கானல் தாங்க போகிறோம். பார்த்தோம், வேறு எங்கேயுமே இடம் செட் ஆகலை. சரி ஓகே, அவுட் ஆஃப் த ஸ்டேட்லாம் போனால் அப்புறம் இ-பாஸ் கேட்பாங்க. இ-பாஸ் தேவை, பட் ஆனால் திருப்பி ரிட்டன் தமிழ்நாடுக்குள்ளே வரதுக்கு குவாரண்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகும். இல்லைன்னா போயிட்டு தமிழ்நாடுக்குள்ளே தானே போயிட்டு வந்துட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது. ஷேக் வேறு ஆகுது. ஹெல்மெட்டு அடிக்கிற காற்றுக்கு மண்டை ஷேக் இல்லை, அந்த அடிக்கிற காற்றுக்கு ஹெல்மெட் மண்டையை போட்டு திருப்பி இருக்கு. அப்படியே லெஃப்ட் உள்ள இறங்கினா தாம்பரம், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ செங்கல்பட்டு பெருங்குளத்தூர்
இந்த ரோட்லலாம் ஒரு காலத்தில் வரும்போது செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இந்த இடத்த வந்தாலே அவ்வளோதான், இதுக்கு மேலே இங்கேருந்து போகிறது அவ்வளோதான்டான்ற மாதிரி ஸ்லோவாக போகிறதான்ட்டு மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ இந்த கொரோனானால இந்த இடம் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. நான் போக போக எப்படின்னு தெரில. இந்த செட்டப்பை பார்த்து அவனுங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாகிங். சரி, ஓகே கைஸ், கிளம்பிட்டோம். வாங்க போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். பொறுமையாக தான் போகிறோம், அப்படின்னு பார்ப்போம். நான் மழை வர பெஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகும். அதனால் எல்லாம் நம்மளை விசித்திரமாக பார்க்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது இதை மாட்டிட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் போக போக தான் கற்றுக்க முடியும். கற்றுப்போம். வராங்களாம் தெரியல, வருவாங்கன்னு நம்புவோம். வண்டலூர், குடுவாஞ்சேரி, முடிச்சூர் எல்லாம் வேற. பேசுறதுன்னு கேட்குதான்னு தெரில உங்களுக்கு, அதுவே டவுட்டாக இருக்குது. காலைல ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆச்சு. எப்படின்னு தெரியல. ஆனால் அப்போ அந்த டைமில் காற்று கீத்துலாம் எதுவுமே இல்லை. சும்மா ட்ரையல் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்லா தான் வந்தது. பார்ப்போம் எப்படி அவுட்புட் வருகிறது என்று. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸ்லோவாக தான் போகிறோம், 370 தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா குரூப் ரைட்னாலே அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். சிங்கிளாக போனால் நம்ம பிரச்சனை இல்லை, பாட்டுக்கு போகலாம். நம்ம பிரேக் எடுக்கிறோம்னா நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்பீட் லிமிட்டு தான் போயிட்டுருக்குறோம். தெரியல, எப்படியும் நாளைக்கு காலையிலே ஆகிடும், இப்படியே கதால் ஆகிடும். எப்படியும் நைட்டு மழை கிழ ஏதாவது பெஞ்சிச்சுன்னா கூட எங்கேயா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெயின் கேட்ஸ்லாம் போட்டு ஓட்ட விரும்பலை, டபுள்ஸ் வேறு. அதனால் ஓரமாக ரெஸ்ட்டு தான் எடுப்போம் மழை பெஞ்சால் கூட. அதனால் எப்படியும் நாங்கள் பிளானே விடிய காத்தால மழை ஏறது தான் பிளான். ஒரு 5 மணி 6 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகி அப்படி எல்லாம் தான் பிளானில் இருக்கும். அப்போ தான் அந்த சன்ரைஸ்லாம் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓரளவு நல்ல கிளைமேட்டு, அப்படியே பைக்கில் ஜாலியாக. எவ்வளோ நாள் ஆகுது இது மாதிரிலாம் போய்? மாதக்கணக்காகுதுங்க, மாதக்கணக்கு. இல்லை என்சிடி என்ட்ரன்ஸா? என்சிடி வந்துச்சா? ஸ்டாப் பண்ணிட்டாப்புல, ஸ்டாப் பண்ணிட்டாப்புல, ஸ்டாப் பண்ணிட்டாப்புல, ஸ்டாப் பண்ணிட்டாப்புல.
இந்த செட்டிங் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது. பிடிச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. என்ன நின்று எல்லாத்தையும் எடுத்து காட்டி டைம் வேஸ்ட்டு. அதனால தான் யோசிக்கிறேன். செக் பண்ணுறது அவங்க ரூல்ஸ் தான், அவங்க கடமை, அவங்க வேலை. அதை தப்பு சொல்லலை. திண்டுக்கல் 371, 371 கிலோமீட்டர் ஓட்டணும். திண்டுக்கல்லேருந்து போகணுமே கொடைக்கானல். சிக்னலா தெரியலையேப்பா, சிக்னல் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த கேமரா எவ்வளோ நேரம் தாக்க பிடிக்கணும்னு தெரில. ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே கைஸ், இதே போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் ரோடு இருக்கும். எதுவும் புதுசாக இங்கே காட்டுறதுக்கு இல்லை, பைபாஸ் தான். சரி, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம இனிமேல் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் vlog. ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஆனால் திண்டிவனம் ரீச் ஆகலை. திண்டிவனத்துக்கு இன்னும் 30 கிலோமீட்டர். மேலே வியூ எப்படி தெரியுது எனக்கு தெரியல. ஐயோ, வேறு லெவலில் இண்டிகேட்டர் போட்டு பிடிச்சிட்டு வந்தார் அங்கிள். கைஸ், எல்லாமே பக்காவாக பார்த்துக்கணும். எல்லா சைடும் கண்ணு வேணும். அப்போ தான் கரெக்டாக வண்டி ஓட்ட முடியும். கேமராவையும் பார்க்கணும், ரோடையும் பார்க்கணும், பார்த்து கரெக்டாக ஓட்டணும். தெரியல, நைட் விஷயம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 3 hours later. கைஸ், இப்போ தான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. தெரில, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் இப்போ போய் ரீச் ஆகிறோன்ட்டு. போகிற வழியில் கண்டினியூ பண்ணிட்டு. Many unbearable hours later. குட் மார்னிங் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக திண்டுக்கல் தாண்டி வத்தலை கொண்டு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நினைப்பீங்க என்னடா இவன் காலைல 6 மணிக்கு மலை ஏறேன்னு சொல்லிட்டு இருந்தான்ட்டு. பட் ஆனால் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் வியடாகிடுச்சு. ஃப்ரெண்டு வண்டியோட டயர் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. அதனால் பயந்தே நாங்கள் ஓட்டிகிட்டு பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு 3 மணிக்கா ஒரு பஸ் ஸ்டாண்டில் ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே தூங்கிட்டோம் டயர்டில். அப்புறம் எழுந்துச்சி பார்த்தா மணி 6. அதான் அப்படியே பொறுமையாக ஃப்ரெண்டில் அங்கே வியூ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னு நினைக்கிறேன். கேமரா கண்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியவில்லை.
அடியோ, வாவ், வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். ரோடும் ஒரு மாதிரி போகுது, சீனரியும் வேற லெவல்ல இருக்கு. இப்பவே மலை ஏறிட்டோமோ, வண்டி இறங்குது. நம்ம கொடைக்கானல் ரூட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கோம். இன்னும் 52 கிலோமீட்டர் இங்கே கொடைக்கானல். காட் ரோட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. இப்போ வரைக்கும் வியூ நல்லா தான் இருக்கு. பார்ப்போம், பொறுமையாக தான் போகணும். கொடைக்கானல் விட்டோம், கொடைக்கானல். வாவ், என்ட்ரன்ஸு வேற லெவலில் இருக்குது. என்ட்ரன்ஸு கொடுக்குது, இப்போவே கொடுக்குது. இப்போ வேற க்ளவுஸ் எடுத்துட்டு போயிட்டான். ஆனால் எங்கே இ பாஸ் செக் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. இதுதான் கொடைக்கானல் மலையா? எங்கெல்லாம் இறப்புறோம். எப்படிதான் நிறுத்திருக்காரு போறாரா? கொடைக்கானல் மலை நினைக்கிறேன் தான் வந்து விட்டோ. பேரிகார்ட்லாம் போட்டிருக்காங்க, சரி போலீஸ் தான் இல்லை. டூரிஸ்ட்லாம் வந்துருக்காங்கப்பா. ஓ மை காட், இங்கே தான் செக்கிங் போல. ஓகே ரைட். சக்ஸஸ்ஃபுல்லாக செக் போஸ்ட்டை இது செக் பண்ணிவிட்டு இபாஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். கொடைக்கானல் 46 கிலோமீட்டர்ஸ் வெல்கம்ஸ் யூ. என்ட்ராய் விட்டோம். கொடைக்கானல் லைஃப் சானிச்சரி வெல்கம்ஸ் யூ. பொறுமையாகவே போவோம், எதுக்கு வேகமாக போய் விட்டோம், சாதிக்க போகிறதில்ல. பொறுமையாக அழகாக ரசிச்சுட்டு போவோமே. வாட்டர் ஃபால்ஸ் பத்தியா? வாட்டர் ஃபால்ஸ் பத்தியாடா? அது வியூ உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஆனால் அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகுது. செம்மையாக இருக்கு. கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியவில்லை. செம்ம வியூ. மழை பெஞ்சதுனால நினைக்கிறேன். இறங்கிட்டானா? இறங்காது இறங்காது இறங்காது, போயிடலாம் மேலே. வேற ஏதாவது வியூ பாயிண்ட் கிடைக்கும் பாரு, அப்ப இறங்கலாம்டா. 38 கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து கொடைக்கானல். பாருங்க, நல்லா போக போக அப்படியே குளிர் ஏறிட்டே போகுது. ஆனால் வெயிலும் அடிக்குது. கூட எங்கே போகுதுன்னே தெரியலையே. அப்பா அப்பா அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி இந்த சைட்லாம் நைட்டு வந்து அள்ளு விட்டுரும் போலியே. வேற லெவல். இன்னும் 37 கிலோமீட்டர் கொடைக்கானல். ஐயோ, நான் ஃபஸ்ட்டு கொண்டை வலை ஈஸியாக இதான் இருக்குது. காது வேற நல்லா அடைச்சிருச்சு.
ஆனால் ஃபாகை தான் மிஸ் பண்ணிட்டோம். காலையில் வந்திருந்தால் ஃபாக் இருந்திருக்கும். ஆஹா, மங்கீஸ், செங்கி மங்கி. ஹலோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் கொடைக்கானல் ஃபுல்லாக என்ட்ராகிற வீடியோ ஷூட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா ஆக்ஷன் கேமராவில் பேட்டரி ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த கிளிப்பிங்கோட என்னால் ஷூட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஒரு பாஸ் செக் பண்ணுவாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஃபோனில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸோடது அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் தமிழ்நாடோட வியூ உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுவும் மொபைல் எடுத்து வச்சதுனால நல்லதாக போச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த டே 1 vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு vlog வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர், பை கைஸ்.